ஆமாம், இதே மீன் நேற்று பார்த்திபானா. எதுண்ணே எங்கே போகுது? நெட்டில் போட வேண்டியதான், பார்க்குறவங்க பார்ப்பாங்க. சும்மா விலையை என்னென்ன விலைன்னு சொல்லி போட்டு விட்டோம்னா அவங்க வரவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து 300ரூவா நினச்சிட்டு வருவாங்க, இங்கே வந்தால் எல்லாம் 500ரூவா சொல்கிறாங்க. அதனால் பார்த்துட்டு இந்த மீன் இந்த ரேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க, அவ்வளோதான். எப்படின்னா அப்படியே முன்ன பின்ன தான் ஒரு 30 ரூபா 40 தான் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 200ரூவா தான் இருக்கும் இந்த மீன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா அந்த மீன் 500ரூவாயா இருக்குது. மிரண்டுட்டு ஓடுறாங்கன்னு இல்லை, அவங்க எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்கல, அதில் அவங்களுக்கு ஒரு வருத்தம். இன்னும் சொல்ல போனால் போட்டுக்காரவங்க கிட்ட வாங்கினா ஒரு 50 ரூபா 60 ரூபா கம்மியாக இருக்கும், வாங்கி விற்கிறவங்க கிட்ட வாங்கினா அதிகமாக இருக்கும். 2 கவர் வேணுட்டா. இப்போ இந்த மீன் யாரோடது? இது உங்களோட தானே? என்ன ரேட்ண்ணா வாங்கினீங்க? 800ரூவா. 800ரூவாயா? 2 கிலோ இருந்துச்சா? 2.5. ஓகே தான். 280 ரூபா பில்லு. ஒரு உங்களுக்கு கிலோவுக்கு ஒரு 40 ரூபா அதிகமாக வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக போட்டுக்காரவங்கிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ 290 ரூபா 280 ரூபான்னு நினைக்கிறேன். 300 ஏலம் ஓடுச்சு, ஒரு 20 ரூபா பிடிச்சிக்கோங்க. 2 பேருண்ணா வெட்டிட்டு மாற்ற எங்கே இருக்காரு? மாத்தியாவா? மாத்தியா இங்கே தான் இருக்காரு. சிங்கப்பூர் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறா. சிங்கப்பூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். ஏன் பிடிக்கலையாம்மா? பிடிக்கலையாம்மா? அவருக்கு எங்கேயுமே பிடிக்காது. அர்ஜுனுக்கே பிடிக்காதான் வந்துட்டான். பிடிக்காதான் வந்தோம், ஒரு வருஷம் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் நான் வரேன். இங்கே கடந்த மாட்டேன். மாத்தியா கன்ஸ்ட்ரக்ஷன் போனவர் தான். 2 எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டாரு. எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால கூட ஷிப்யார்டில் பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம், ஃபெயிலு. 2 லட்ச ரூபா கட்டி வந்தான், திருப்பி ஊருக்கு ஏற்றி விட்டான ஒரு மாதத்துலேயே. அதே தான், எக்ஸாம் எழுத விடணும். எல்லாம் என்ன சேஃப்டி இந்த மாதிரி இதை பற்றி தான் கேட்போம். அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். ஒன்று தப்பாக வேணாலும் விட்டுருவானோ. 4மே தப்பு சொன்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியும். மொத்தம் காசு கட்டி இது பண்ணாங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின்? மொத்தம் 7 கொஸ்டினா? 7 தான். 7 கொஸ்டினுக்கு வந்துட்டு சொல்ல தெரியல. அதே தான் திக்கு திக்குன்னு தான் ஏற்றுக்கிட்டானா. அப்புறம் வேற இடத்துல டெஸ்ட் அடிக்க விட்டதுயா, அங்கேயும் ஃபெயில் ஆகிட்டான். காசு கட்டி பார்த்தும் வேலைக்கு ஆகலை. உன் ஃப்ரெண்டு 7 கொஸ்டின்லையும் ஃபெயில் போல. 7 மறுபடியும் ஒன்று தப்பா சொன்னா கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆராய்ச்சியும் கரெக்டாக சொல்லணும்ல. ஆமாம், 7மே தப்பா சொன்னா லைவ் இல்லை லைவ் அனுமதி டவர் கிடைக்க மாட்டேது. லைவ் போட்டால் நல்லா இருக்கும். லைவ் போட்டால் நல்லா இருக்கும். எனக்கும் ஆசை தான் லைவாக போட்டுருணுன்னு. லைவ் போட்டு கஷ்டப்பட்டு லைவ் போட்டுக்கிட்டே இருப்போம். சரிண்ணா. வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா அது போய் அலையாக குறன்னு நிற்கும். நம்மளுக்கே பார்க்க பிடிக்காது, அப்புறம் எப்படி மற்றவங்க பார்ப்பாங்க. யூடியூப் நேம் என்னது? சி புதுப்பேட்டை மீனவன் தான். நீங்கள் எடிட் பண்ணுறீங்களா? எடிட்டிங்களா இல்லைண்ணா, எடுத்துல அப்படியே போட்டுருண்ணே. அப்படியே போட்டுறீங்களா? மக்கள் லைவாக பார்த்துக்கணும். எடிட் பண்ணி பிட் அடிச்சுலாம் போட அவர் மூஞ்சி எடுக்காது, சரியில்லை. எல்லாத்தையும் தான் எடுக்கணும். ஓகேண்ணா, முடிஞ்சு அண்ணா 4 நிமிஷம் கரெக்டாக.